சில மாதங்களுக்கு முன்பு நான் மதுரைக்கு வந்திருந்த போது திருப்பரங்குன்றம் மலைக்கு திருப்பரங்குன்றம் திருமுருகன் கோயிலுக்கு நான் சென்றேன். இது முதல் முறை அல்ல, ஏற்கனவே நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன். 1990களின் தொடக்கத்தில் மதுரையிலே நான் தடய அறிவியல் துறையிலே பணியாற்றிய காலத்தில் எப்போதாவது கோயிலுக்கு போகிற வாய்ப்பு உண்டு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போயிருக்கிறேன், திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கும் போயிருக்கிறேன், அழகர்மலை கோயிலுக்கும் போயிருக்கிறேன். கோவிலுக்குள்ளே பொதுமக்களோடு ஒருவனாக நின்று நான் முருகனை தரிசித்துவிட்டு வருகிற போது சில தோழர்கள் அங்கே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் ஓடி வந்து என்னோடு படம் எடுக்க விரும்பிய போது நான் என் நெற்றியில் பூசி இருந்த விபூதியை துடைத்தேன் என்பதை வைத்துக் கொண்டு இங்கே அரசியல் செய்தார்கள். விபூதியை பூசினேன் என்பது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, விபூதியை அழித்தேன் என்பதுதான் பிரச்சனை. எத்தனையோ நோன்பு நிகழ்ச்சிகளில் தோழர்கள் வந்து ஆர்வத்தோடு வந்து என் தலையிலே தொப்பியை அணிவார்கள். சில நிமிடங்கள் கழித்து நான் தொப்பியை கழற்றி விடுவேன். அப்படி தொப்பியை கழற்றியதால் அவர்களின் உணர்வை நான் அவமதித்ததாக பொருள் இல்லை. அவர்களின் உணர்வை மதிக்கிறேன். அதனால் என் தலையில் அவர்கள் தொப்பியை சூட்டுகிற போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் அதையே நான் நாள் முழுவதும் வைத்திருக்க முடியாது, அல்லது கழட்டாமலும் இருக்க முடியாது. அப்படி நெற்றியிலே பூசுகிற விபூதி அது ஒரு மரபு, அது அந்த அவைக்கான மரபு. ஒரு கோவிலுக்கு சென்றால் விபூதியை தருவார்கள், பூசிக்கொள்ள வேண்டும். அம்மன் கோவிலாக இருந்தால் குங்குமம் தருவார்கள், இட்டுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களுக்கு நாம் தருகிற மதிப்பு, அவர்களின் உணர்வுகளுக்கு தருகிற மரியாதை. வீட்டுக்கு திரும்புகிற போது கூட அம்மா கற்பூரம் ஏற்றி திருஷ்டி போக்குவதாக எண்ணி தலை மீது சுற்றி திருநீறு பூசுவார், வேண்டாம் என்று மறுத்ததில்லை. ஆனால் அம்மா பூசிய திருநீர் என்பதற்காக அப்படியே வைத்திருக்க வேண்டியதில்லை. உடனே அழிக்கிறோம் என்பதற்காக அம்மாவை அவமதித்தோம் என்றும் பொருள் இல்லை. ஆனால் அவர்கள் அதை வைத்து அரசியல் செய்தார்கள். விபூதியை அழித்த திருமாவளவன் திருப்பரங்குன்றத்திற்கு ஏன் வருகிறார்? திருமுருகன் கோவிலுக்குள் போன திருமாவளவன் விபூதியை ஏற்றுக்கொண்டார் என்பதை ஏன் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? இதுதான் அவர்களின் அரசியல். எதை வைத்து அரசியல் செய்யலாம்? நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பலாம், சமூக பதற்றத்தை உருவாக்கலாம், அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடலாம் என்பதுதான் அந்த கும்பலின் நோக்கம். அவர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.